பன்னீர் பீஸா பார்க்கலாம். இந்த டேஸ்ட் அப்படியே நாக்கிலே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, லெமன் சேர்த்துட்டு கலந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பீஸா பேஸ் கடையிலே கிடைக்கும். அது நம்ம வாங்கிட்டு மேலே கொஞ்சமாக பீஸா சாஸ் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ வேணாலும் நல்லா சேர்த்துட்டு குடமிளகா, வெங்காயம், தக்காளி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்காதோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது அது நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக தக்காளி கூட ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அங்கங்கே வச்சுட்டு மேலே பீஸா சீசனிங் சேர்த்துட்டு நல்ல சீஸை தாராளமாக துருவி விட்டுக்கோங்க. மேலே இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சீசனிங் சேர்த்துக்கலாம். 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸில் பேக் பண்ணிங்கன்னா போதும். நல்ல சீஸியாக சூப்பராக ரெடி ஆயிரும் பன்னீர் பீஸா. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.